அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று விஜயகாந்த் மறைவு செய்தி தெரிஞ்சதிலிருந்தே சீமான் ஆடி போயிட்டாரு அப்படின்னும், வீட்ல இருந்து வெளியவே வரல அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாயிருந்துச்சு. அதற்கு பிறகு நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாளை காலையே அவர் விஜயகாந்தை பார்க்க வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, இன்று அதிகாலையிலேயே சீமான் விஜயகாந்தை பார்க்கறதுக்காக தீவுத்திடலுக்கு வந்திருந்தாரு. 4 மணி அளவுல தீவுத்திடல பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே சீமான் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல கண் கலங்கி நின்ற ஒரு காணொலி இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி எல்லா நியூஸ் சேனல்களுமே காட்டியிருந்தாங்க. நேற்று விஜயகாந்தோடைய மறைவுக்கு சீமான் வரல அப்படின்னு தெரிஞ்சதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கைக்கூலிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு விஷயத்தை சீமானுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்ற முயற்சியில் பல்வேறு மீம்ஸுகளையும் ட்ரோல்களையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது, ஓடி வந்து பார்க்கணும் அப்படின்னு சீமானுக்கு அறிவுரை சொல்றேன் அப்படின்ற பேர்ல திமுகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில சீமான ஒரு கெட்டவனாக காட்டிடணும் அப்படின்ற முயற்சியில் அதிகமாகவே ஈடுபட்டிருந்தாங்க. அதிக அளவில் அந்த ஒரு மீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேரும் செய்யப்பட்டிருந்துச்சு. தற்போது திமுகவுடைய கைக்கூலிகளும் சரி, திமுகவுடைய ஐடி விங்கும் சரி, கிடைக்கிற எல்லா கேப்பையுமே சீமானுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்ற முயற்சியில் அதிக அளவில் ஈடுபடுறதை நம்மளால கண்கூடவே பார்க்க முடியுது. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த விஷயத்தை சீமானுக்கு எதிராக திருப்பிட முடியாதா அப்படின்னு அதிக அளவில் போராடிட்டு இருக்காங்க. என்னதான் திமுகவுடைய ஐடி விங் காசுக்கு வேலை பார்த்தாலும் இந்த மாதிரி வாங்கின காசுக்கு மேல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சீமானுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்களாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது இதுல இருந்தே புரிய வருது. இது குறித்து பல இடங்களில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளை பத்தி பேசினாதான் உங்களுடைய பொழப்பே ஓடுது அப்படின்னும் போது நம்மளை பத்தி பேசி சம்பாதிச்சுட்டு போட்டோம், அதுல எந்தவித தவறும் கிடையாது, நான் அதை எதுவுமே குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை இவ்வளவு எளிதில் கடந்து செல்லக்கூடாது அப்படின்றதுக்கு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் எல்லா நியூஸையும் பார்க்கறவங்க கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே ஒரு சில நியூஸை பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிற மக்கள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆள்களாக இருக்கும்போது சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நம்பக்கூடிய ஆள்களாக இருக்கிறதுனால சீமானுக்கு அறிவுரையாக நிர்வாகிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை சீமான் கொஞ்சம் பின்பற்றி இந்த மாதிரி தன்னை குறித்து பொய் தகவல்களை பகிர்றவங்க மேல நிச்சயமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்மளும் நிர்வாகிகளோட சேர்ந்து சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கு. இவ்வளவு துக்கத்திலையும் இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்துடைய மறைவு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்த போதும் இந்த விஷயத்தை சீமானுக்கு எப்படி எதிராக திருப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திமுகவுடைய ஐடி விங் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்க்கறாங்க அப்படின்னு புரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.